அல்லேலூயா 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 அல்லேலூயா. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. நான் கட்டளையிட்டது எல்லாம் நீங்கள் செய்தால் நீங்கள் என் நண்பர்களாய் இருப்பீர்கள். இனி நான் உங்களை பணியாளர் என்று சொல்ல மாட்டேன், ஏனெனில் தம் தலைவர் செய்வது என்னது என்று பணியாளருக்கு தெரியாது. உங்களை நான் நண்பர்கள் என்றேன், ஏனெனில் என் தந்தையிடமிருந்து நான் கேட்டவை அனைத்தையும் உங்களுக்கு அறிவித்தேன். நீங்கள் என்னை தேர்ந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தேர்ந்து கொண்டேன். நீங்கள் கனி தரவும் நீங்கள் தரும் கனி நிலைத்திருக்கவும் உங்களை ஏற்படுத்தினேன். ஆகவே நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதையெல்லாம் அவர் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொள்ள வேண்டும் என்பதே என் கட்டளை. இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, பிரபலமான நடிகர், தமிழ் திரையுலகிலே அதிகமாக பாராட்டப்படுகின்ற ஒரு நடிகராக இருந்ததற்கு காரணம் அவருடைய நடிப்பு, அவருடைய தத்துவங்கள் மட்டுமல்ல, மாறாக அவரிடத்திலே இருந்த மனிதாபிமானம் என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு மனிதாபிமானம் உள்ள மனிதரை பார்க்க முடியாது என்று சொல்வதற்கு பல உதாரணங்கள் சொல்லப்படுவது உண்டு. அவர் பதவி, பணம், புகழ் இதை வைத்துக்கொண்டு அடுத்தவர்களை மதிக்கவே மாட்டார். அடுத்தவன் மனுஷன், அந்த மனுஷனை நான் மதிக்கணும் அப்படின்னு அடிக்கடி சொல்லுவார். கலைவாணம் ஏதாச்சும் ஒரு சினிமா தியேட்டருக்கு போனாருன்னா, சினிமாவை பார்ப்பதற்காக சென்றார் என்றால் தன்னுடைய உதவியாளரை உடனே அழைப்பார். அழைத்து அவரிடத்திலே 100 ரூபாய் கொடுப்பாராம். கொடுத்து சொல்லுவாராம், இதோ நீ உடனடியாக சென்று இந்த 100 ரூபாய்க்கு சில்லற மாற்றி எடுத்துட்டு வா, ஒரு ரூபாவா மாற்றி எடுத்துட்டு வா அப்படின்ட்டு. அந்த காலத்தில் அந்த 1 ரூபா 100 ரூபான்றது பெரிய அமௌண்ட்.
ஏனென்றால் கலைவாணர் ஒரு திரை அரங்கத்திலே திரைப்படம் பார்க்க வருகின்றார் என்று சொன்னால் வெளியில வந்து சினிமா முடிகிறப்போ பிச்சைக்காரர்கள் அத்தனை பேர் காத்து கொண்டிருப்பார்களா. காரணம், அவர் ஒவ்வொருவரையும் பார்த்து பணம் கொடுக்காமல் போக மாட்டார். அப்படி போகின்றவன் சும்மா போக மாட்டார். திரைப்படம் முடிந்து வந்தவுடனே அவர்கள் அனைவரும் ஒன்றாக நிற்க வச்சு ஒரு சில நிமிடங்கள் மனிதாபிமானத்தோடு பேசுவாராம். எப்படி இருக்கிறீங்க, எல்லாரும் சௌக்கியமா இருக்கிறீங்களா, ஏதாச்சும் சாப்பிட்டீங்களா இல்லையா என்று இவர் பேசுவது உண்டு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் ₹1 காசு கொடுத்து விட்டு செல்வாரா. ஒரு முறை அவ காசு கொடுத்து விட்டு தன்னுடைய காரிலே ஏறி செல்ல ஆரம்பிக்கின்றார். அப்பொழுது ஒரு பையன் ரொம்ப தூரத்திலிருந்து கத்துறான், ஐயா என்னங்க ஐயா, எனக்கு காசு கொடுக்கலையே அப்படின்ட்டு. காரில் ஏறி கொஞ்சம் தூரம் சென்ற கலைவாணர் காரை நிறுத்தினாராம். நிறுத்திட்டு கீழே இறங்கி வந்தோ, தம்பி சாரிப்பா மன்னிச்சுக்கோ, நான் உன்னை கவனிக்கல, இந்த உன்னுடைய பங்கு அப்படின்னு சொல்லி காசு கொடுத்து விட்டு ஏறி சென்றாரா. அதை விட இன்னொரு பழக்கம் அவரிடத்தில் இருந்ததா. சப்போஸ் எடுத்துக்கிட்டு வந்த காசு பத்தலை அப்படின்னா என்ன பண்ணுவாராம், வீட்டுக்கு போவாராம். வீட்டுக்கு போயிட்டு அந்த மனிதருடைய அங்க அடையாளங்கள் எல்லாத்தையும் சொல்லி தன்னுடைய டிரைவர் இடத்துல காசு கையில் கொடுத்து, நீ போய் அந்த நபரை கண்டுபிடிச்சி அந்த நபருக்கு இந்த பணத்தை கொடுத்துட்டு வா என்று சொல்வது உண்டு. அன்பார்ந்தவர்களே, அன்பு என்றால் இதுதான் அன்பு. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வதுதான் அன்பு. இதைதான் நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளிலே வாசிக்கின்றோம். லூகாஸ் நற்செய்தியிலே 14வது அதிகாரத்தில் 12வது வசனம் சொல்லுகின்றதோ, நீ பகல் உணவிற்காவதோ ரா உணவிற்காவதோ உன் நண்பர்களையோ சகோதரர்களையோ உறவினர்களையோ செல்வரான அண்டை வீட்டாரையோ அழைக்காதே. அவர்களும் உன்னை திரும்ப அழைக்கலாம், அப்பொழுது உனக்கு கைமாறு கிடைத்துவிடும். மாறாக நீ விருந்து நடத்தும் பொழுதோ ஏழைகள், ஊனர்கள், முடவர்கள், குருடர்கள் ஆகியோரை கூப்பிடு. அப்பொழுது நீ பேறு பெற்றவன், ஏனெனில் உனக்கு கைமாறு செய்ய அவர்களிடம் ஒன்றுமில்லை. நீதிமான்கள் உயிர்த்தெழும் பொழுது உனக்கு கைமாறு கிடைக்கும். நான் சொல்லுங்க, பைபிள் சொல்லுங்க. உண்மையான அன்பு என்பதோ பிரதிபலன் பார்க்காமல் அனைத்தையும் செய்வதோ. கலைவாணர் என்கின்ற ஒரு மாபெரும் நடிகரை விட கலைவாணர் என்கின்ற ஒரு மாபெரும் மனிதர் இன்றைய தமிழ் சமுதாயத்தில் போற்றப்படுகின்றார் என்றால் அவரிடத்திலே இருந்த அந்த மனிதாபிமானம், அதை விட முக்கியமாக ஏழை எளியவர்களின்பால் அவர் கொண்டிருந்த அந்த அன்பு, அந்த பாசம், எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவர்கள் தனக்கு மறுபடியும் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த எண்ணம் இல்லாமல் தாராள உள்ளத்தோடு செய்வதுதான் அன்பு.
ஏனென்றால் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறுகின்றார், நான் உங்களிடம் அன்பு கொண்டிருப்பது போல நீங்களும் மற்றவர்களிடம் அன்பு கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து என்னைக்காச்சும் நம்மளை பார்த்து நான் உன்னை அன்பு செய்கிறேன், அதனால நீ எனக்கு இதை செய் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரா? சொன்னதே இல்லை, கேட்டதே இல்லை. அவன் நான் உன்னை அன்பு செய்து கொண்டே இருக்கின்றேன், நீ தொலைந்து போன ஒரு ஆடாக இருந்தாலும் நான் உன்னை தேடி வருகின்ற நல்ல ஆயனாக இருக்கின்றேன், உன்னை நான் தேடிக்கொண்டே இருக்கின்றேன். அதனால்தான் ஊதாரி மகன் ஊமையை நாம் அடிக்கடி சொல்ல கேள்விப்படுகின்றோம். அந்த மகன் வருகின்றான், இதோ நான் எவ்வளோ தவறு செஞ்சிட்டேன், வானகத்துக்கு எதிராகவும் உமக்கு எதிராகவும் நான் எவ்வளவோ பாவங்களை பண்ணிட்டேன், எவ்வளவோ தவறுகளை செஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்ன பொழுதோ அந்த தந்தை எதையும் காதுல கேட்கல. அதனால்தான் இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு அருமையான ஒரு பாடல் இருக்கின்றதோ, இயேசுவின் அன்பை மறந்திடுவாயோ. அந்த அன்பு மறக்கக்கூடியதா? ஆழம் அகலம் நீளம் எதையும் நம்மால் வரையறுக்க முடியாது. அந்த அன்பை பற்றி, இயேசு கிறிஸ்துனுடைய அன்பை பற்றி இன்றைய வாசகத்திலே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் முக்கியமான 4 வார்த்தைகள் சொல்லப்படுகின்றன. முதலிலே ஆண்டவர் நம்மை தேர்ந்து கொண்டார். நீங்கள் அவரை தேர்ந்து கொள்ளவில்லை, அவர் நம்மை தேர்ந்து கொண்டார். அவர் நம்மை தேர்ந்து கொண்டார். இரண்டாவது, தேர்ந்து கொண்ட அவருக்கு நாம் பலன் தர வேண்டும், பலன் தரணும். சும்மா பேருக்காக கிறிஸ்தவனாக இருக்கக்கூடாது. மாறாக நம்முடைய வாழ்க்கை பலன் தருகின்ற வாழ்க்கையாக இருக்க வேண்டும். மூன்றாவது, நாம் கொடுக்கின்ற பலன் நிலைத்திருக்கின்றபடியாக இருக்க வேண்டும், நிலைத்திருக்கும்படியாக இருக்க வேண்டும். காரணம், எல்லாத்தையும் உங்களுக்கு அவர்தான் அருளுகின்றார். நம்ம எதுவுமே கொண்டு வரல, மாறாக அனைத்தையும் கொடுப்பவர் யார் என்று பார்த்தோம் என்றால் நம்முடைய கடவுள். அதுதான் அன்பு. பல நேரங்களிலே இந்த உண்மையை நாம் புரிந்து கொள்வதில்லை. இதை விட ஆங்கிலத்தில் 4 வார்த்தைகள் அருமையாக சொல்லப்படுகின்றன. I chose you, நான் உன்னை தேர்ந்து கொண்டேன். இரண்டாவது வார்த்தை தான் ரொம்ப அருமையான வார்த்தை, I appointed you, நான் உனக்கென்று ஒரு பணியை கொடுத்து அதை செய்ய வைத்திருக்கின்றேன். மூன்றாவது, you should bear fruit and that fruit should abide in me அப்படின்னு சொல்வார். நாம் செய்கின்ற பணிகள் ஆண்டவருக்குள் நிலைத்திருக்க வேண்டாம். நம்முடைய புகழ்ச்சிக்காக நாம் செய்யக்கூடாது. மற்றவங்க நம்மளை பாராட்டணும், நான் ஒரு பாட்டு பாடுறேன் எல்லாரும் என்ன பார்க்கணும் அப்படி என்ற எண்ணம் இருக்கக்கூடாது. நான் பூச வைக்கிறேன் எல்லாரும் என்ன பாராட்டணும், நான் மறையுரையாற்றுறேன் எல்லாரும் நோ. அதை காண்டி ஒரு குருவானவரோ ஒரு கிறிஸ்தவனோ நினைத்தான் என்றால் அதுல பிரயோஜனமே இல்லை. ஆண்டவர் முன்னால் இருக்க வேண்டும். நிலையான பலன் எதுவென்றால் ஆண்டவரை முன்னிறுத்துவதோ. கடவுள் எனக்கு ஒரு திறமையை கொடுத்திருக்கின்றார், ஒரு பாட்டு பாடுறதோ, ஒரு மியூசிக் போடுறதோ, இல்லை ஒரு டான்ஸ் ஆடுறதோ, ஒரு மறையுரை ஆற்றுவதோ, ஒரு திருப்பலியை நிறைவேற்றுவதோ, இல்லை என்ற ஒரு ப்ரோக்ராமை ஆர்கனைஸ் பண்றதோ கடவுள் எனக்கு கொடுத்திருக்கின்றார், அந்த திறமையை கொடுத்திருக்கின்றார். ஆனால் அந்த திறமைகளில் நான் என்னை முதன்மைப்படுத்தக்கூடாது, மாறாக கடவுளை முதன்மைப்படுத்த வேண்டும். அவர் இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லை, அவர் என்னை அழைக்கவில்லை என்றால் நான் ஒன்றுமே இல்லை. கடவுளை முதன்மைப்படுத்த வேண்டாம். அதுதான் உண்மையான அன்பு. எந்த ஒரு பிரதிபலன் பார்க்காமல்
எல்லாரும் என்ன புகழணும், என்ன பாராட்டணும் அப்படின்னு ஒரு குருவானவரோ ஒரு துறவியோ ஒரு சாதாரண இறை மக்களோ நினைத்தோம் என்றால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. மாறாக நாம் எதை செய்தாலும் ஆண்டவருடைய மகிமைக்காக, ஆண்டவருடைய புகழ்ச்சிக்காக, ஆண்டவருக்காக மட்டுமே தான் செய்ய வேண்டும். அதனால்தான் புனித சின்னப்பர் அழகா சொல்லுவார், இதோ வாழ்க்கை என்கின்ற ஓட்டத்தில் நான் ஓடினேன், வாழ்க்கை என்கின்ற ஓட்டத்தில் நான் ஓடினேன், ஆனால் என்னுடைய ஓட்டம் ஆண்டவருடையதோ. எனக்கு பேருபலன் கிடைப்பதோ கிடைக்காமல் போவதோ அவர்தான். அதுதான் உண்மையான அன்பு. நல்லா புரிஞ்சுக்கிங்க. நான் உண்மையாகவே கடவுளுக்காக பணி செய்கின்றேன் என்றால், கடவுளுக்காக நான் கடவுளை அன்பு செய்கின்றேன் என்றால், கடவுள் என்னை தேர்ந்தெடுத்தார், கடவுள் என்னை வரவேற்றார் என்று நாம் நினைத்தோம் என்றால் கடவுளை முதன்மைப்படுத்துவது. பல நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம், நம்மளை முதன்மைப்படுத்துகிறோம். அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை. நாம் புண்ணியத்தை நான் தேடிக்கொள்வது இல்லை. ஆகையால் அன்பார்ந்தவர்களே, உண்மையான அன்பு என்பதோ ஆண்டவருடைய மகிமைக்காக செய்வதோ. கலைவாணர் என்கின்ற அந்த அருமையான நடிகர் மற்றவங்க தன்னை பாராட்டினு அவர் செய்யவே இல்லை. நான் என்கிட்ட பணம் இருக்கு, அதை நான் ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னா கடவுள் எனக்கு கொடுத்தார், அதை மற்றவர்களுக்கு நான் கொடுக்கின்றேன். அதே போல்தான் கடவுள் என்னை தேர்ந்தெடுத்தார், கடவுள் என்னை வரவேற்றார், கடவுளுக்காக நான் செய்ய. ஒரு கணவனாக, ஒரு மனைவியாக, ஒரு தாயாக, ஒரு தந்தையாக, ஒரு வாலிபனாக, ஒரு வாலிப பிள்ளையாக உங்களுக்கென்று கடவுள் ஒரு சில பணிகளை செய்திருந்தார் என்றால் முழுமையான மன நிறைவோடு அன்போடு அதை செய்யுங்க. அதை செய்கின்ற பொழுதோ கடவுளை முதன்மைப்படுத்துங்கள். எந்த ஒரு பிரதிபலனை எதிர்பார்க்காதீங்க. இவங்க என்ன பாராட்டணும், அவங்க என்ன பாராட்டணும், இவங்க என்ன ரெகக்னைஸ் பண்ணணும், அவங்க என்ன ரெகக்னைஸ் பண்ணணும், எல்லாரும் முன்னாலும் என் பேர் சொல்லணும், தயவு செஞ்சு எதிர்பார்க்காத. அப்படி செய்தா என்றால் நீ அன்போடு செய்யவில்லை என்ற அர்த்தம். கடவுளுடைய முன்னிலையில் கடவுளுக்கு ஏற்றார் போல் நான் செய்திருக்கின்றேன், கடவுள் எனக்கு புண்ணியத்தை கொடுப்பார் என்று நாம் நினைத்தோம் என்றால் 100 மடங்காக நம்முடைய வாழ்க்கை செழுமைப்படும், வளமைப்படும், முன்னோக்கி செல்லும். ஆகையால் இதை புரிந்து கொண்டு நான் கடவுளை தேர்ந்து கொள்ளவில்லை, கடவுள் என்னை தேர்ந்து கொண்டார். அதற்கு காரணம் அவருடைய பரிபூரண அன்பு. அந்த அன்பை நான் திருப்பி கொடுத்தேன் என்றால் என்னுடைய வாழ்க்கையில இன்னும் ஆசீர்வதிக்கப்படுவேன் என்கின்ற எண்ணத்தோடு தொடர்ந்து ஜெபிப்போம்.